ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யெகோவா நிசிலா அசோசியேட்ஸினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வேலைகளோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 879வது தேவனுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே நிச்சயமாய் விடுதலை உண்டு. அப்போ இந்த கர்த்தருடைய ஆவியை அறிந்து கொள்ளாதபடி நம்ம இந்த உலகத்தில் கட்டி வைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி, சாத்தான், எதோ ஒன்றாலும் சொல்லலாம். அந்த கர்த்தருடைய ஆவி நம்மளை விடுதலை செய்ய முடியாதபடி அந்த அசுத்தாவி நம்மளை கட்டியே வச்சுருப்பான், நம் கண்களை குருடாக்கியே வச்சுருப்பான். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு துளி வாய்ப்பு கூட தரமாட்டான். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவருடைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த சாட்சி எதுக்கு, இந்த வசனம் எதுக்கு, இந்த ஓமைகள், அவருடைய அற்புதங்கள் எதுக்கு ஜனங்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் 5:34 இயேசப்பா சொல்லுவார், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படணும். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியங்களை எங்களை போன்ற சீஷர்களிடத்தில் என் வார்த்தைகளை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுன்னு சொல்லிட்டாருன்னா, உலகத்தில் எந்த மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், அவருடைய சத்தியத்தை, பைபிளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே பொதுவான உலக ரட்சிப்பு தான் காரணம். ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று இந்த சாட்சிகள் உங்களுக்கு சொல்ல போகிறது. யோவான் புஸ்தகம் 1:10, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான உலகம் பார்த்துங்க. உலகத்தில் வாழ்ந்தார், இருந்தார், இன்றைக்கும் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தையாக உலகம் அவர் மூலமாய் தான் இந்த உலகமே படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் உலகமே அவரை அறியவில்லை. ஏன் அறியவில்லை? ஒன்று, உங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது, இல்லை உங்களுடைய மனதுக்குள் சத்தியம் புகாமல் ஏதோ ஒரு ஆவி உங்களை தடுக்கிறது. சமாரிய பெண், உலக ஜனங்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம், சமாரிய சமூகம். அந்த பெண்மணிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போயிட்டு அது ஒரு கிணத்துல தண்ணி எடுக்கும் பொழுது குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்குறாரு. இப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் உயர்ந்தவங்க, எங்ககிட்ட யாரும் பேசவே மாட்டாங்க, தண்ணி கேட்குறீங்களே. நான் தண்ணி கேட்குறவர் யாருன்னு உனக்கு தெரியாது, தெரிஞ்சா நீயே ஓடி வந்து என்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்பா என்று சொன்னார். பிற்பாடு அந்த அதிசயங்களை கண்டு அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வமாக, ரட்சகராக எல்லா ஜனங்களுக்கும் ஓடி ஓடி அந்த கிராமத்தில் சொல்கிறாங்க, ஊழியத்தை செய்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஞானிகள்லாம் இருந்தாங்களே, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக அவர் காட்டவே இல்லையே. 38 வருடமாக படுத்த படுக்கையோடு ஒரு நோயாளி கிடந்தார் பெதஸ்தா குளத்தாண்ட. அந்த நோயாளிக்கு போயிட்டு தன்னை யார் என்று காட்டுகிறார். சுகத்தை கொடுத்து எழுந்து அவனுடைய சுகத்தை, அவனுடைய சரீரத்தில் இந்த நோயெல்லாம் எடுத்து போட்டு நல்ல ஒரு மனிதனை ஆரோக்கியமாக்கிட்ட பிறகு அந்த மனிதன் நன்றியோடு தேவாலயத்தில் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்த பிறகு, நான் தான் உன்னை சுகப்படுத்தினேன், இனிமேல் உங்கள்கிட்ட பாவம் சேராதபடி பார்த்துக்கோ, நீ ரட்சிக்கப்பட்டாயின்னு சொல்கிறார். அந்த மனுஷன் ஓடி என்னை சுகப்படுத்தினவர் இயேசுன்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களுக்கும் சொல்கிறார். ஏன்னா எருசலேமில் குடியிருந்த அநேக ஜனங்கள் இருந்தாங்க, அநேக அதிகாரிகள் கூட இருந்தாங்க. ஆனால் அவரை அறிந்து கொள்ளவில்லையே. ஆனால் அவருடைய ஓய்வு நாள் தோறும் அவருடைய தீர்க்க தரிசன அந்த பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்களை மட்டும் வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு இன்னுமே தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறாங்க எவ்வளோ ஜனங்க. உங்களை போல இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதா யாருன்னு கேட்குறாங்க எல்லாரும். என்னை யாராவது நல்லா அறிஞ்சிங்கன்னா என் பிதா யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னார். ஏன்னா அவர் தான் பிதா. யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நம்பவே இல்லை. அவர் ஒரு தெய்வ மகனாக வந்தார்னு நம்பலை. அவர் ஒரு பாவியை போல பார்த்தாங்க. அவர் என்ன பண்ணார்னா, பிறவியிலே பிறந்த ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்துட்டார். இந்த குருடன் பார்வை அடைந்து உலக ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியமாகி போச்சு. இப்போ யூதர்கள் கூப்பிடுறாங்க அந்த குருடனை, உனக்கு எப்படி பார்வை கிடைச்சது? எனக்கு எப்படி பார்வை கிடைச்சதுன்னு தான் தெரியாது. ஒருத்தர் வந்தாரு, அவர் எனக்கு பார்வை கொடுத்தார். அவர் பாவியான மனுஷனாச்சு, என் கண்களை திறந்திருக்கிறாரு. அவர் எங்கே இருந்து வந்தான்னு கூட அவங்களுக்கு தெரியல. பரலோகத்திலிருந்து வந்த ஒரு தெய்வத்தை தவிர இந்த உலகத்தினுடைய பிறவி குருடனுடைய கண்களை யாரால திறக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட யூதர்களுக்கு உபதேசம் பண்ணாரு பாருங்க. அவங்க சொல்றாங்க, நீ பாவியான மனுஷன், நீ எனக்கு உபதேசம் பண்றியா? ஆனா பாருங்க, அந்த பாவியான மனுஷனுக்கு தான் கர்த்தர் கண்களை திறந்து இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று காட்டினாரு. ஆனா அந்த அறிவாளியாய் சுற்றி கொண்டிருந்த யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு யாருன்னு தெரியாம கடைசி வரைக்கும் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த உலகத்தில் அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு சத்தியம் தெரியாமல், இந்த உலகத்தில் அவர்களுக்கு விடுதலை கிடைக்காமல்
அவர்கள் அடைபட்ட அசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அறிந்தவன் பாவம் செய்ய மாட்டான், என்னில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஒருவேளை பாவம் செய்யறான்னு சொன்னா அவன் என்கிட்ட நிலைத்திருக்கவே இல்லைன்னு சொல்றாரு, என்னை அவன் அறிந்து கொள்ளவே இல்லைன்னு சொல்றாரு. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை முழுமையா ரட்சிட்டு இருந்துட்டான்னு சொன்னா நிச்சயமா அவன் விடுதலையாக்கப்பட்ட மனிதன். இந்த உலகத்தில் எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டான், எந்த அயோக்கியத்தனம் செய்ய மாட்டான், இந்த கபடான தனங்கள்லாம் ஒரு காரியமும் அவங்ககிட்ட இருக்காது, கலகத்தனம் இருக்காது. ஒருவேளை இந்த கலகத்தன்மை, இந்த நிறைய பொல்லாமைகள் அவனிடத்தில் நிறைந்திருந்தால் அவன் இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 3:6. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் ரட்சிக்கப்பட வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பு நம்ம எல்லோருக்கும் கிடைக்க இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிந்து உங்கள் இருதயங்களில் அவரை தேடுங்கள். கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தெய்வ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.